இருக்க மாட்டாங்க. முதல்ல மேட்ச்ல அவனை ஓட விடணும். லப்பர் பந்து இந்த படம் தான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்தது ஒன் ஆஃப் த பெஸ்ட் தரமான மூவி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், பாலசரவணன், காளி வெங்கட், டிஎஸ்கே இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது யாரு அப்படின்னா தமிழரசு பச்சைமுத்து அப்படிங்கிற ஒரு புதுமுக டைரக்டரா வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 5 கோடி தான். பட் இந்த படம் இப்போ வரைக்கும் மட்டும் 27 கோடிக்கு மேல வந்து பாக்ஸ் ஆபீஸ் பண்ணிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்துல நம்ம தினேஷும் நம்மளுடைய ஹரிஷ் கல்யாணம் வந்து கிரிக்கெட் விளையாட போன இடத்துல வந்து எதிரி ஆகுறாங்க. அந்த எதிரி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள வரக்கூடிய மோதல்களை வந்து அழகா காட்டியிருக்காங்க. அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணம் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணுடைய அப்பா தான் வந்து அட்டகத்தி தினேஷ் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்துல நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு தெரிய வருது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹரிஷ் கல்யாணுக்கு அட்டகத்தி தினேஷ் வந்து தன்னுடைய பொண்ணை கொடுத்தாரா கொடுக்கலையா, இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை சரியானதா ஆகலையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் கதையை எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தோடைய பிரச்சனையை கனெக்ட் பண்ற விதமா காளி வெங்கட் வருவாரு. காளி வெங்கட் தான் பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த டீமுக்கு இப்போதைக்கு கேப்டனா வந்து டிஎஸ்கே இருப்பாரு. அந்த டீமுக்குள்ள எப்படியாவது வந்து நம்மளுடைய ஹரிஷ் கல்யாணம் உள்ள சேர்த்தணும்னு சொல்லிட்டு காளி வெங்கட் ட்ரை பண்ணுவாரு. பட் டிஎஸ்கே மறுத்துருவான். அதுக்கான ரீசன் என்னன்னா, இவர் வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவர், அதுக்காண்டி வந்து நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிஎஸ்கே வந்து ஒரு முரண்பாடு தெரிஞ்சுவான். இந்த டேட்டில் தான் பாத்தீங்கன்னா காளி வெங்கட் வந்து நான் ஒரு டீமை கிரியேட் பண்ணேன், நான் வின் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டீம்ல பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணம், அட்டகத்தி தினேஷும் வந்து சேருவாங்க. ஆல்ரெடி அட்டகத்தி தினேஷ்க்கும் நம்மளுடைய ஹரிஷ் கல்யாணுக்கும் வந்து ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணம் வந்து அட்டகத்தியோட தினேஷோடைய பொண்ணு லவ் பண்றான்னு தெரிஞ்சோன்னா கூட கொஞ்சம் கோபமா இருக்கும். இதுக்கு நடுவுல இவங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்க, கடைசியா அவங்க நினைச்ச மாதிரியே அந்த டீமை வின் பண்ண வச்சு அந்த டிஎஸ்கே டீமை தோக்கடிச்சாங்களா இல்லையா, கடைசியா வந்து நம்ம அட்டகத்தி தினேஷ் வந்து தன்னுடைய மகளை ஹரிஷ் கல்யாணுக்கு கட்டி கொடுத்தாரா கொடுக்கலையா, அங்க ஈகோ கிளாஸ் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஃபைனலா வந்து சமுதாயத்துக்கு ஒரு சின்ன கருத்தை வந்து சொல்லியிருப்பாரு. அது சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லியிருப்பாரு. அது ஒரு திகட்டக்கூடிய ஒரு இடமா வந்து நான் பார்க்கல. ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காரு. அதே வந்து முழுசா படத்துல சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப போர் அடிச்சுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் கிளைமேக்ஸ்ல ஜஸ்ட் 5 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த சீனை காட்டியிருப்பாரு. சான்ஸே கிடையாது. கரெக்டா அந்த இடத்த பிளேஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஒரு தரமான படம். இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த படம் பர்சனலா பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதான் அவங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்களை எடுத்து மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. நிறைய சாதி படங்கள், சமுதாய படங்கள் சொல்லிட்டு கொண்டு வந்து மூஞ்சி நடிக்கிற மாதிரியும் கஷ்டப்படுத்துற விதமாகவும் இருக்குது. பட் இந்த படத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த யார் மனதும் புண்படாத விதத்துல சொன்னது ஒரு பெரிய விஷயம் தான். டைரக்டருக்கு கண்டிப்பா வந்து நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். ஒரு முதல் படத்தை எடுத்த டைரக்டர் மாதிரியே வந்து சத்தியமா தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா தரமா எடுத்திருக்காரு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.